ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அப்சஷன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இந்த படத்தோட ஹீரோ பியர் அந்த ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு தன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் தன்னோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்க நிக்கின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணை நிக்கின்னு நினைச்சு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த வெயிட்டர் பொண்ணு, நீ நல்லா தான் சொல்ற, ஒன்னும் கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பியரோட ஃப்ரெண்டு லேனு, நீ சொல்றது ரொம்பவே குழந்தைத்தனமா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணா அவளுக்கு பிடிக்காது, நீ நேரடியா அவகிட்டே போய் சொல்லுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் நிக்கி கிட்ட லவ் சொல்ல ரொம்ப பயமா இருக்கு. இவனும் நான் தனியா இருக்கும்போது நிக்கி கிட்ட லவ் சொல்லிடுறேன்ற மாதிரி லேன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பியர், அவன் ஃப்ரெண்டு லேனு, அதுக்கப்புறமா நிக்கி அவளோட ஃப்ரெண்டு சாரா, இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பியரும் தன்னோட வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க போனா அவனோட பூனை செத்து போய் கிடக்குது. அது அவனோட வீட்டுல இருக்க தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இறந்து போயிருக்கும். அதை பார்த்த பியரும் மனசுடைஞ்சு போறான். அதுக்கப்புறமா அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவனோட பூனையை எடுத்து கார்பேஜ்ல வைக்கிறான். இது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூனைன்றதுனால அவனும் அந்த பூனை செத்த துக்கத்துல அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே போனை எடுத்து நிக்கியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது நிக்கி கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு கால் வருது. இவனும் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நிக்கியும், நீ நைட்டு நடக்கிற பார்ட்டிக்கு மறக்காம வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு காலை கட் பண்ணும்போது நிக்கியோட நெக்லஸ் சாக்கடையில விழுந்துறது போல அவளும் அப்போ சாக்கடையில விழுந்துச்சுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இப்படியே இந்த போனும் கட் ஆகுது. பியரும் நிக்கிய சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நெக்லஸ அவளுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக ஒரு கடைக்கு போறான். அங்க போனா நிக்கிக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு நெக்லஸுமே இல்ல. இவனும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒன் விஷ் வில்லோன்ற ஒரு குச்சியை டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கடையில இருந்த ஒரு பொம்பளையும், இந்த குச்சியை நீங்க உடைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாம் நடக்கும், ஆனா இதை நீங்க ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், இந்த குச்சியை யூஸ் பண்ண நிறைய பேர் ஏன்டா யூஸ் பண்ணணும்னு வருத்தப்பட்டிருக்காங்க. சில பேர் தன்னோட ஆசை நடக்கலைன்னு சொல்லிட்டு கவலையும் பட்டிருக்காங்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரி சொல்ல பியரும் இதுல என்ன இருக்கு, இதை வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். இதுக்கு அடுத்து அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டியில பியரு, லேனு, நிக்கியோட ஃப்ரெண்டு சாரான்னு எல்லாருமே இருக்காங்க. பியரும் தான் பூனை செத்த விஷயத்த நிக்கி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனா லேன் இருக்கிறதுனால அப்புறமா தனியா சொல்லிக்கலாம்னு விட்டுறான். இதுக்கு அப்புறமா பியரும் நிக்கி கிட்ட தன்னோட பூனை இறந்த விஷயத்த சொல்றான். நிக்கியும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறதுக்காக பியர் நிக்கிய கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கார்ல போயிட்டு இருக்கும் போதே தன்னோட லவ் இவகிட்ட சொல்லிடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு பயமா இருக்கு. இப்படியே ஒரு கட்டத்துல நிக்கியோட வீடும் வர பியரும் ஃப்ரீக்கி நிக்கின்ற பேரை சொல்லிட்டு பாய்னு சொல்றான். இந்த பேரு நிக்கிக்கு பிடிக்காத பட்ட பேரு. இத சொன்னாலே இவளுக்கு கோவம் வந்துடும். இதுக்கப்புறமா நிக்கியும் அந்த காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா, நீ என்ன லவ் பண்றியான்ற மாதிரி பியர் கிட்ட கேட்க இவனுக்கும் இப்பவே இந்த உண்மையை சொல்லிடலாமான்ற மாதிரி யோசனையா இருக்கும். ஆனா பயத்துல அதெல்லாம் சொல்ல மாட்டான். இவனும் நிக்கிய பார்த்து அதெல்லாம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்ற மாதிரி சொல்ல நிக்கிய எதுவுமே பேசாம தன்னோட வீட்டுக்குள்ள போறா. அப்ப பியரும் காருக்குள்ள உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். நம்ம லவ் சொல்லாம போயிட்டோமேன்ற ஏமாற்றத்திலேயே இருக்கான். அப்ப அந்த ஒன் விஷயம் எடுத்து பாக்குறான். இவனுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிக்கி இந்த உலகத்திலே எல்லார விட என்ன லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை உடைக்கிறான். அந்த ஸ்டிக்கை உடைச்ச உடனே அங்க இருக்க சூழ்நிலையெல்லாம் மாறுற மாதிரி இவனுக்கு தோணுது. இதுக்கப்புறமா காருக்கு வெளியே பார்த்தா நிக்கி இவனோட பக்கத்துல வந்து நிக்கிறா. அவ இவன் கிட்ட நடந்துகிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவளும் பியரை பார்த்து, இங்க பாரு, என்னோட வீட்டுக்கு கூட்டு போறியான்ற மாதிரி கேட்க இவனும் சரின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்கான். நிக்கியும் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. இவனும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க நிக்கி, என்னோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு, அவரு கூடிய சீக்கிரத்திலே சாக போறான்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா பியரை அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் தூங்கலான்னு போகும்போது நிக்கியும், நீ என் கூட தூங்க மாட்டேன்ற மாதிரி கேக்குறா. அதை கேட்ட பியருக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. இவ எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துக்கிட்டு இருக்காங்க. நிக்கியும் அவ கூட க்ளோஸா இருந்து அவனை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரா. திடீர்னு ஏதோ ஒரு யோசனையில விட்டுடுறா. பியரும் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. இவனும் என்னன்னு கேட்க, நான் உன்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இவனும் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். இதுக்கப்புறமா இவனுக்கு தூக்கமே வரல. இவனும் போன் எடுத்து அந்த ஒன் விஷ் வில்ல உண்மையான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆன்லைன்ல நிறைய பேர் இது உண்மைதான்ற மாதிரி போட்டிருக்காங்க, சில பேர் இது ஃபேக்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவனும் ஒண்ணுமே புரியாம அப்படியே படுத்து தூங்குறான். மறுநாள் காலையில விடியுது. பார்த்தா நிக்கிய காணோம். இவனை வீடு ஃபுல்லா தேடி பார்த்தா நிக்கி கிச்சன்ல நின்னுட்டு இருக்கா. அவளும் குப்பை தொட்டியில கிடந்த அந்த இறந்து போன பூனையை எடுத்து கிச்சன்லயே ஷோகேஸ் மாதிரி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த பேருக்கு சுத்தமா பிடிக்கல.
அப்ப நிக்கியும் நான் எதையோ சாப்பிட்டேன் போல, அதனாலதான் இந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பியர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க வேலை கிளம்பி போறாங்க. பியர், லேனு, நிக்கி, அவளோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே ஒரே கடையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நிக்கி வேலையை பார்க்காம பியரையே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பியரோட ஃப்ரெண்டு லேனும் நீங்க எப்படா திடீர்னு ஒன்னானீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பியரும் அது ஒன்னும் இல்ல, அவ டிப்ரெஷன்ல இருந்தா, அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் ஆறுதல் சொன்னேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா வேலை முடிஞ்சு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே பியரும் லேனுக்கு கால் பண்ணி இங்க பாரு, நிக்கி நடந்துக்கிறது ரொம்ப வினோதமா இருக்கு, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட லேனும் ஆமா, அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, அவ வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்காம உன்னே வினோதமா பார்த்துட்டு இருந்தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் போன் பேசிட்டு இருக்கும்போது பியரோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. இவனும் யாருடான்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறான். பார்த்தா நிக்கி தான் ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டுட்டு இவனை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்போ நிக்கியும் நேத்து நடந்ததுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பியரும் அவளை உள்ள கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நிக்கியும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி சொல்ல, பியரும் நானும் ரொம்ப நாளா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதைத்தான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி நிக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பியர் நிக்கிய ஒரு ஹோட்டலுக்கு டேட் கூட்டு போறதுக்காக அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லேன் கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு கால் வருது. அந்த லேனும் போன் கால்ல இங்க பாரு, நிக்கியோட அப்பாவுக்கு உடம்புல நல்லா தான் இருக்கு, அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு, நிக்கிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப நாளா ஏதோ சண்டை போல, ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பேசிக்கிறதே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நிக்கி அவளோட ஃப்ரெண்ட் சாரா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், நிக்கி அவகிட்ட பியர் எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்லியிருக்கா, அப்படி பேசினவன் உன்னை எப்படி லவ் பண்ணுவான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. பியருக்கு ஒரே சங்கடமா இருக்கு. தன்னை தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தவ எப்படி தன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு அவனுக்கு அந்த ஒன்மிஷ் வில்லோ தான் ஞாபகம் வருது. அப்போன்னு பார்த்து நிக்கியும் அந்த ஹோட்டலுக்கு வர, அவ சின்னதா ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி பியர் கிட்ட கொடுக்குறா. அதை கொடுத்து இந்த உலகத்திலே எல்லாரை விட நான் உன்னதான் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே பியருக்கு அந்த ஒன்மிஷ் வில்லோ தான் ஞாபகம் வருது. ஏன்னா இதே மாதிரிதான் இந்த உலகத்திலேயே நிக்கி என்ன மட்டும் தான் ரொம்ப லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒன்மிஷ் வில்லோவை உடைச்சிருப்பான். இதனாலதான் எல்லாம் நடக்குதான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நிக்கி கிட்ட உன்னோட அப்பா நல்லா தானே இருக்காரு, நீ என்கிட்ட அவரை பத்தி எதுவும் போய் சொல்லையேன்ற மாதிரி கேட்க, நிக்கியும் இல்ல இப்படி எல்லாம் பண்ணாத, நம்ம ஒரு நல்ல டேட்டுக்கு வந்திருக்கோம், அதை கெடுக்காதன்ற மாதிரி அங்கேயே கத்தி அழுதுகிட்டு இருக்கா. பியரும் என்னடா இவ இப்படி பண்றான்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறான். இதுக்கப்புறமா பியரும் நிக்கியை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறான். நிக்கி நாளாக ரொம்பவே வினோதமா நடந்துக்கிறா. இவ எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இவனும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நைட்டு பியரும் தூங்கிட்டு இருக்க, நடுராத்திரில எந்திரிச்சு பார்த்தா நிக்கிய காணும். அவனும் நிக்கி எங்கன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். அப்போ நிக்கி அந்த ரூமோட ஒரு மூலையில பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கா. இத பார்த்தா பியருக்கு உடம்பு அப்படியே ஆடி போகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பெட்டுக்கு வந்து தூங்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நிக்கியும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன், நீ எதுக்கு இந்த மாதிரி என்ன லவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு பியரும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி சொல்ல, நிக்கியும் ஆணு கத்துக்கிட்டே ஒரு பூந்தொட்டி எடுத்துட்டு இவன் கிட்ட ஓடி வரா. இவனும் இத அவன் நம்ம தலையில தான் போட வரான்னு சொல்லிட்டு பயத்துல உறைஞ்சு போறான். அப்போ நிக்கி அந்த பூந்தொட்டிய ஒரு டேபிள்ல வச்சுட்டு பெட்ல வந்து அமைதியா படுத்துக்கிறா. இப்படியே மறுநாள் காலையில விடியுது. அப்ப பியர் மட்டும் தான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். நிக்கியும் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து அவனுக்கு டாட்டா காமிக்க, இவனும் வாசல் கிட்ட போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னன்னா வாச கதவு மொத்தமா நிக்கி டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கா. இவனும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த டேப் எல்லாம் பிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போறான். அப்போ நிக்கி இவனுக்கு டாட்டா காமிச்ச பொசிஷன்லயே சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இவ எந்த அளவுக்கு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கானா, பாத்ரூம் கூட போகாம அதே இடத்துல சிறுநீர் எல்லாம் கழிச்சிட்டு அப்படியே சிரிச்ச மணிக்கே நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவன் வேலைக்கு போனா அங்க லேனு சாரெல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு லஞ்ச் டைமும் வருது. பியரும் எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த லஞ்ச் பாக்ஸ்ல நிக்கி அவனுக்காக ஒரு லெட்டர் வச்சிருக்கா. அதை அவன் கவனிக்காம அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாராவுக்கு அவ அட்மிஷன் போட்டிருந்த ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பார்சல் வருது. அதை பார்த்து இவளும் மனசுடைஞ்சு போறா. அப்ப பியர் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பியரோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஒரு கெட்ட நாத்தம் வருது. சாராவும் அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருந்து நோட் எடுத்து படிச்சா பியருக்கு ரத்தமே உறைஞ்சு போகுது. ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸ்ல இவனோட செத்து போன பூனையை தான் சாண்ட்விச்சா மடிச்சு இவனுக்கு சாப்பாடா கொடுத்திருப்பா. இதையெல்லாம் பார்த்த பியருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இவனும் என்னடா இவ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா லேனும் பியரை கூப்பிட்டு இங்க பாரு, நைட்டு பார்ட்டி இருக்கு, நீ தயவு செஞ்சு நிக்கிய மட்டும் கூப்பிட்டு வந்துடாத, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பியரும் அவன் மேல இருக்க லவ்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்கா, மத்தபடி எதுவுமே இல்ல, அவ என்ன ரொம்ப லவ் பண்றான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணா
காமிக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல பியரும் தன்னோட கார்ல தான் இருக்கான். இப்பெல்லாம் நிக்கி ரொம்ப வினோதமா நடந்துக்கிறா, இவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இவன் அந்த ஒன் விஷ் வில்லோட பேக்கெட் எடுத்து பாக்குறான். ஒருவேளை இதனாலதான் நிக்கி இவ்வளவு வினோதமா நடந்துக்கிறாளா, அவ இப்பெல்லாம் சுயமா நடந்துக்காம யாரோ அவளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கப்புறமா அந்த பேக்கெட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த கம்பெனி கிட்ட இந்த ஒன் விஷ் வில்ல உண்மையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த கம்பெனிக்காரங்களும் ஆமா இது உண்மைதான், உங்களோட ஒரு ஆசையை சொல்லி இந்த குச்சியை உடைச்சிங்கன்னா அது உண்மையா நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல, இவனும் அந்த விஷய கேன்சல் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கறான். அதை கேட்ட அந்த கம்பெனிக்காரங்களும் அதெல்லாம் முடியாது, அதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இவனும் அது என்ன வழின்ற மாதிரி கேட்கறான். அதை கேட்ட அந்த கம்பெனிக்காரங்களும் இந்த விஷயம் சொன்னவர் இறந்தா மட்டும்தான் இந்த விஷ் கேன்சல் ஆகுன்ற மாதிரி சொல்ல, இவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். இதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் பார்த்தா இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அது என்னன்னா நிக்கி இவன் கிளம்பும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாலோ அதே இடத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அதே இடத்துல யூரின் மோஷன் எல்லாம் போய் அசையாம நின்னுட்டு இருக்கா. இவன் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்தை விட்டு நகர்றா. அதுக்கப்புறமா அந்த இடத்தை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறமா பேரும் நான் லேனோட பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அப்போ நிக்கியும் நானும் கூட வருவேன்னு சொல்ல, இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நிக்கி ஓன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான். நானும் கூட வரேன்னு அழுதுகிட்டு இருக்க, பியரும் வேற வழி இல்லாம அவளை கூப்பிட்டு போறான். அங்க போனா ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பியருக்கு டேரா அவன் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காரணும்ன்ற மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சிருக்கு. இவனும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காடுறான். பக்கத்துல சாரா உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த நிக்கிக்கும் ரொம்ப கோவம் வருது. அவளும் கோவத்தை ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே வெளிக்காமிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருக்குமே மூஞ்சி மாறுது. இதுக்கப்புறமா பேருக்கு மறுபடியும் ஒரு டேரா தன் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கவங்கள கிஸ் பண்ணணும்ன்ற மாதிரி வருது. அப்ப இவனோட பக்கத்துல லெஃப்ட் சைட்ல சாரா தான் உட்காந்துட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்த நிக்கியும் கோவத்துல சாரா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி கொடூரமா மூஞ்ச வச்சு அவளை அங்கிருந்து எழுப்பி இவ பேர் பக்கத்துல போய் உட்கார பேரும் நிக்கிய கிஸ் பண்றான். இதுக்கப்புறமா நிக்கிக்கு டேரா இவ ஒரு கதை சொல்லணும்ன்ற மாதிரி வருது. நிக்கியும் ஒரு மாதிரி கொடூரமான கதையை சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அப்ப நிக்கியும் நான் சும்மா கிண்டல் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவ கொஞ்ச நேரம் நார்மலா தான் இருக்கா. அவ திடீர்னு பக்கத்துல இருந்த ஒரு பாட்டில உடைச்சிட்டு இவளே காயப்படுத்திட்டு இருக்கா. இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பியரும் அவளை அந்த இடத்துல இருந்து வெளியே கூப்பிட்டுட்டு தன்னோட கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா இது ஏதோ வினோதமான கேஸா இருக்கு, இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப பியரும் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக உன்னை நீயே காயப்படுத்திக்கிறன்ற மாதிரி கேட்க, நிக்கியும் நீ அந்த சாரா கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அதனால அவளை விட்டு தள்ளியே இருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பியரும் உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நீ எனக்கு பழைய நிக்கியா வேணும், ஸ்கூல் டைம்ல நீ எப்படி இருந்தியோ அந்த நிக்கியா எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு நிக்கியும் இல்ல அந்த நிக்கியா என்னால மாற முடியாது, என்ன மன்னிச்சிரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நீயும் அதே மாதிரி என்ன லவ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல, பியரும் நீ இன்னைக்கு உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் தூங்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு நிக்கியும் ஓன்னு அழுதுகிட்டே நீ மட்டும் என்ன வீட்டுக்கு அமிச்சனா நான் தற்கொலை பண்ணிப்பேன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இவனும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு நிக்கிய தன்னோட பெட்லயே படுக்க வைக்கிறான். இப்படியே நைட் ஆகுது. அப்போ பியரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது சாரா தான் அனுப்பிச்சிருப்பா. நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளும் மெசேஜ் பண்ண, இவனும் சரின்னு சொல்லிட்டு நிக்கிக்கு தெரியாம அமைதியா தன்னோட பெட்டை விட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறான். அப்போ நிக்கி தூக்க கலக்கத்துல இல்ல நீ நினைக்கிற பழைய நிக்கிய என்னால மாற முடியாது, நீ என்ன கொன்னுடுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இதே சொல்லி புலம்பிட்டு இருக்கா. பியரும் அதை கண்டுக்காம சாராவை போய் மீட் பண்றான். அப்போ சாரா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் அட்மிஷன் போட்ட ஸ்கூல்ல கேன்சல் ஆன அட்மிஷன் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நிக்கிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாராவும் பியர் கிட்ட அந்த நிக்கியும் லேனும் ஒரு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அப்படி இருந்த அவ உன்னை எப்படி லவ் பண்ணா, எனக்கு என்னவோ அவ லேனை வெறுப்பேத்துறதுக்காக தான் உன்னை லவ் பண்றாளோன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போதான் பியருக்கு லேனும் நிக்கியும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்ற விஷயமே தெரிய வருது. இதுக்கப்புறமா சாராவுக்கும் பியர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அவளும் நிக்கி கிட்ட இருந்து இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவன் பியரை ஒன் சைடா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நிக்கி வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்த கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு உள்ள இருந்த சாராவை பயங்கரமா அடிக்கிறா. அவளை அந்த கார் கண்ணாடியில மோதி அவளோட மூஞ்சியே குலைச்சு அவளை அதே இடத்துல கொண்டு போட்டுறா. சாராவோட முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கு. அப்போ நிக்கியும் பியரை பார்த்து நீ எனக்கு உதவி பண்ண, இவளோட பாடியை மறைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பியரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கே இவனுக்கு கொஞ்ச
நேரம் ஆகுது. இதுக்கப்புறமா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிக்கு அவன் உதவி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா பியரும் இது எல்லாமே நம்மளாலதான் நடந்துச்சு, நம்மளோட ஒரு ஆசை எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஒன் விஷ் வில்ல வாங்கின கடைக்கே போயிட்டு அங்க இருக்க ஓனர் கிட்ட இந்த விஷயம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்த கடைக்கார ஓனரும் சீரியஸா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த விஷயம் எல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒண்ணு இந்த விஷயம் சொன்ன ஆள் இறக்கணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பதிலா வேற யாராச்சும் இந்த விஷ் ரிவர்ஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த குச்சியை உடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒன் விஷ் வில்ல வாங்கிட்டு போறான். காருக்குள்ள உட்காந்து நிக்கி பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோவை உடைக்கலான்னு பாக்குறான். ஆனா இவனால உடைக்க முடியல. அப்பதான் இவனுக்கு இந்த ஒன் விஷ் வில்லோவை ஒருத்தர் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும்ன்றது தெரிய வருது. இதுக்கப்புறமா யார்கிட்டயாச்சும் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோவை லேண்ட் கிட்ட எடுத்துட்டு போறான். அங்க போயிட்டு இந்த ஒன் விஷ் வில்லோவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நிக்கிய பத்தி சொல்லி சாராவை அவ கொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா லேண்ட் கிட்ட இங்க பாரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து, நிக்கியும் பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும், அதுக்கு நீ இந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்து என்னோட ஆசை ரிவர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒன் விஷ் வில்லோவை உடன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட லேனுக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்ல, இது எப்படி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்து எனக்கு $1 மில்லியன் கிடைக்கணும்னு நான் வேணும்னா இது நடந்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு $1 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு அந்த குச்சியை உடைக்கிறான். அந்த குச்சியை உடைச்ச உடனே இவனுக்கு கோடி கோடியா பணம் வருது. இதுக்கப்புறமா தான் லேனும் இதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிறான். பியரும் இதுக்கப்புறமா நம்ம விஷயம் ரிவர்ஸ் பண்ண முடியாது, நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா நிக்கி சாராவோட உடம்ப பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஷோகேஸ் மாதிரி அவனோட வீட்டுல வச்சிருக்கா. அதுக்கப்புறமா ஒரு மூலையில உட்காந்து எதுக்காக நீ என்ன சின்சியரா லவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப பியரும் கடைசியா ஒரு வழிதான் இருக்கு, இந்த வழியை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோவை நிக்கி கையில கொடுத்து எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணு, நீ என்னோட ஆசை ரிவர்ஸ் ஆகணும்னு வேண்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நிக்கி எதையுமே கேட்கிற மனநிலைமையிலே இல்ல. அவளும் பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து இவங்க வீட்டுக்கு லேண்ட் வர, லேண்ட் வந்த உடனே நிக்கி அவனை துப்பாக்கி எடுத்து கொன்னு போட்டுறா. இதை பார்த்த பியரி என்ன பண்றதுனே தெரியாம பயந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் வீட்டு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப நிக்கியும் நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னா இதே மாதிரி உன்னையும் கொன்னுடுவேன், அதுக்கப்புறமா நானும் செத்துருவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பியருக்கு பயமாவும் ஒரே குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு, நம்மளாலதான் இவ இப்படி ஆயிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம செத்தா மட்டும்தான் இவ பழைய நிலைமைக்கு திரும்பி வருவான்னு யோசிச்சுட்டு இருக்கான். துப்பாக்கி எடுத்து தன்னை தானே சுட்டுக்கலாம்னு யோசிக்கிறான். ஆனா அதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. இதுக்கப்புறமா இவனோட பூனை இறந்து போன மாதிரியே தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இறந்து போயிடலான்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு இவனுக்கு மனசு மாறுது, நம்ம வாழணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறமா தான் முழுங்கின தூக்கு மாத்திரைய வெளியே துப்பிடலான்னு பாக்குறான். ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இவன் எல்லா மாத்திரையும் மொத்தமா முழுங்கிட்டான். இப்படியே வெளியே போறான். வெளியே போயிட்டு நிக்கிய கட்டி பிடிச்சு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், இந்த உலகத்துல எல்லார விடவுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படி திடீர்னு நிக்கிய இவ்வளவு லவ் பண்ண ஆரம்பிச்சானா, நிக்கி இவன் கொடுத்த அந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்து பியரும் நான் அவனை லவ் பண்ற மாதிரியே இந்த உலகத்துல எல்லார விட அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணுன்ற மாதிரி வேண்டி அந்த குச்சியை உடைச்சிருப்பா. இதனாலதான் பியரும் இப்படி மாறி இருப்பான். இதுக்கப்புறமா பியரோட வாயில நுரையெல்லாம் தள்ள ஆரம்பிக்குது. இவன் முழுங்கின மாத்திரையெல்லாம் வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலே நுர தள்ளி சாகரத்துக்காக துடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து நிக்கியும் இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப லேட் ஆனதுனால பியரும் நுர தள்ளி அங்கேயே இறந்து போறான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா இவன் வேண்டின விஷான நிக்கி தன்னை ரொம்ப லவ் பண்ணணும்ன்றதும் அந்த இடத்துலயே உடஞ்ச போது நிக்கியும் பழைய மாதிரி சுயநினைவுக்கு வரா. அங்க இறந்து கிடக்கிற சாரா, லேனு, பியர் இவங்க 3 பேரோட உடம்ப பார்த்து அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. இவங்க எப்படி செத்து போனாங்க, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவங்களை நானா கொன்னன்ற மாதிரி அதிர்ச்சியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. லவ் அப்சஷனா மாறினா அது எல்லாரையுமே கொன்னுடும்ன்ற மாதிரி கான்செப்டோட இந்த படத்தையும் இங்கேயே முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.